தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தே செய்யறாங்க அப்படின்னா பாஜகவின் திட்டத்தை அவர்கள் அரங்கேற்றுவதற்காக காங்கிரஸ் உள்ளிருந்து கொண்டே ஸ்லீப்பர் செல்லாக வேலை பார்த்துருக்காங்க. அரசாங்கத்தை விமர்சனம் பண்றது வேற விஷயம், அந்த தலைவர்களே பர்சனலாக விமர்சனம் பண்றாங்க. அப்ப என்னன்னா பதிலுக்கு திமுக தரப்புல இருந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும். அதை வச்சு இந்த கூட்டணியை வந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் முழு நோக்கம் அவங்களுக்கு. தமிழ்நாட்டில் திமுகவின் தயவு இல்லாமல் அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு எல்லாம் தெரியும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய இமேஜ் கேரளாவில் முற்றிலுமா உடைஞ்சு போச்சு. சமீப காலம் முன்னொரு செய்தி வந்துருக்கு, அதிமுக கூட்டணிக்கு திரும்பி போக போறாரு, பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க போறாங்க அப்படின்னா. அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது வந்து பொலிட்டிக்கல் சூசைட். ஒரு தேர்தலை கூட தன் கொள்கையை கட்டி காப்பாற்ற முடியாத ஒரு கட்சியாக தாவேக மாறிடும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கார் மூத்த ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜயோட இந்த அரசியல் பயணம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு இழுபறி இருக்கு. ஏற்கனவே காங்கிரஸுடன் இணைப்பா பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது, ஒரு சலசலப்பும் இருந்தது. ஆனால் வெட்ட வெளிச்சமா செல்வப்பெருந்தவர்கள் இல்லை, அது பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு ஒரு பதிவை சொல்றாரு. இப்போ அதிமுக பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த சாயலில் போகுது, நகருது அப்படின்னு ஒரு பேச்சு சலசலப்பு கேட்குது. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, விஜய் எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், ஒரு சலசலப்பை உண்டு பண்ணணும்னு எதிர்கட்சிகள் பூரா நினைக்கிறாங்க. அதுக்கு முதல்ல விசிகாவை எப்படியாவது அங்கேருந்து கழட்டி கொண்டு வந்து விஜயோட சேர்த்துடணும்னு பெரிய ஒரு திட்டம்லாம் போட்டாங்க. அது ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பிறகு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, கூப்பிட்டு வந்தவங்களே கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு விஜய் அந்த காங்கிரஸ் கட்சி எப்படியாவது அந்த கூட்டணியிலேருந்து கழட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பழைய கனவு இருக்குது. நம்ம பழைய மாதிரி 1967 மாதிரி நம்ம மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிற மாதிரி. அப்போ அதை வந்து அந்த திட்டத்தோட சில காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து சமீபத்தில் ரொம்ப காரணமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், காங்கிரஸ்காரர்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தே செய்கிறாங்க அப்படின்னா பாஜகவின் திட்டத்தை அவர்கள் அரங்கேற்றுவதற்காக காங்கிரஸ் உள்ளிருந்து கொண்டே ஸ்லீப்பர் செல்லாக வேலை பார்த்துருக்காங்க. மூத்த காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர்லாம் சமீபகாலமாக பேசிகிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாத காங்கிரஸுடைய கிரவுண்ட் லெவல் என்ன இருக்குது, அவங்களுடைய என்ன தனிச்சு நின்னாங்க, என்ன எத்தனை சதவீதம் வாங்க முடியும், உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, இது மேலிடத்து திட்டம் அப்படின்னு இந்திய காங்கிரஸுக்கும் தமிழக காங்கிரஸுக்கும் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் போது ராகுலின் டைரக்டா விஜய் கிட்ட பேசுற அளவுக்கு அந்த அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா பாஜக அதிமுக வந்து தனிமைப்படுத்தணும் காங்கிரஸ்ன்னு பாஜகவுடைய திட்டம். இப்போ இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடாக மாற்றணும் அப்படின்னு அவங்க நீண்ட நாள் திட்டம். அதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் எப்படியா கலட்டணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ காங்கிரஸ்குள்ள இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு ஆதரவாளர்கள் சில பேர் இருக்கிறாங்க. திமுக அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது, கலைஞர் இருக்கவே பிடிக்காது, ஸ்டாலின் இருக்கவே பிடிக்காது, எப்பவுமே திமுக பிடிக்காது. அந்த ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இந்த முறை வந்து திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை கழட்டிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, கடுமையாக திமுக விமர்சனம் பண்ணுறது, திமுக தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது, அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறது வேற விஷயம், அந்த தலைவர்களே பர்சனலாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ என்னன்னா பதிலுக்கு திமுக தரப்புல இருந்து ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும். அதை வச்சு இந்த கூட்டணியை வந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் முழு நோக்கம் அவங்களுக்கு. இது அகில இந்திய தலைமைக்கு துளியும் இதில் விருப்பம் கிடையாது. இங்கே ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து திமுக விமர்சிக்கிறது, திமுக அரசு விமர்சிக்கிறது, திமுக தலைவர்களை விமர்சனம் பண்ணுறது. ஆனால் இப்போ வரை நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரை திமுக அதுக்கு பதிலுக்காக எதிர்வினை ஆற்றவே இல்லை. தெரியும் திமுகவுக்கு இவங்க என்ன நோக்கத்தோடு பேசுகிறாங்க, இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய பார்க்குறாங்க. இந்த பேசுகிறவங்களுக்குலாம் பின்னாடி யார் இருக்கா, என்ன அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு, அது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ அகில இந்திய அளவில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய தயவு அகில இந்திய அளவில் திமுகவுக்கு தேவை. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்காக இந்தியாவில் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார், எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கு. இப்போ நாடாளுமன்றத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனையில் தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கிறப்ப வலுவான இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிகள் இருக்கும். இப்போ பீகாரில் நடந்த ஒரு எஸ்ஏஆருக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய ஒரு ஊர்வலம் போனாங்க, ராஜ்யசபா லோக்சபா எம்பிகள் சேர்ந்து. அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான பிரச்சனைகளை அகில இந்திய அளவில் கொண்டு போய் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடுவதற்கு காங்கிரஸ் கட்சி தேவை. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் திமுகவின் தயவு தேவை. கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இது. ரெண்டு கட்சியுமே உணர்ந்திருக்கிறது, ரெண்டு கட்சி தலைமையுமே உணர்ந்திருக்கிறது. சீட்டுங்கிறது ரெண்டாவது விஷயம். இப்போ வந்து மதசார்பற்ற ஒரு அணி அப்படின்னா காங்கிரஸை தவிர்த்து விட்டு நம்ம வந்து அகில இந்திய அளவில் ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியாது. அப்போ அது திமுகவுக்கும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் திமுகவின் தயவு இல்லாமல் அவங்களால ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கு எல்லாம் தெரியும்.
ஆனால் இந்த கூட்டணியை இந்த பாண்டிங்கை உடைக்கிறதுக்காக காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய சில ஸ்லீப்பர் செல்ஸ் தொடர்ந்து வேலை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க வைக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா, விஜய் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாரு, விஜய் அந்த பக்கம் கொண்டு போயிடணுங்கிறத தொடர்ந்து செய்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒரு வார்த்தை கூட பேசலை. மல்லிகார்ஜுன கார்கேவோ, ராகுல் காந்தியோ, பிரியங்கா காந்தியோ யாரும் இதுவரையும் பேசுனது கிடையாது. அவங்க திமுக மேல்மட்ட தலைவரோடு மிக இணக்கமாக தான் இருக்காங்க. பீகார் தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு கூட ஆறுதல் ட்வீட்லாம் போட்டார், நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு தான் அவங்களோட மேல்மட்ட உருவா இருக்கு. ஆனால் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுவதற்காக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வடிவேல் ஒரு காமெடி தான் ஏன் வருது, நீ வந்து புரோட்டா மாஸ்டர் தான் ராகவா, கராத்தே மாஸ்டர் கிடையாது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் காங்கிரஸின் கட்டமைப்பை உடனே வலுப்படுத்திட்டு நீங்கள் அதை நோக்கி போகிறதுல மாற்றுக்கிறதுக்காக உங்களுடைய ஆசை. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கு? இந்த பேச்சு வந்து பீகார் எலெக்ஷன் அடுத்த கட்டமாக இதை பார்க்குறாங்களா? ஏற்கனவே பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த சலசலப்பு இருந்து தான் இருந்தது. கேரளாவையும் தமிழ்நாட்டையும் ஒரு ஒருங்கிணைந்து பண்ணணும், அதுக்கு விஜய் ஒரு சக்தியாக தேவைப்படுவார் என்ற ஒரு பார்வையை பார்த்தாங்க. இப்போ பீகாரோட எலெக்ஷனை பார்த்துட்டு இந்த முடிவு எடுத்துருக்கலாமோ? பீகார் எலெக்ஷனில் பீகார் என்ன நடந்துச்சு? பீகாரில் கிட்டத்தட்ட வெறும் 6 சீட்டோ 4 சீட்டோ தான் வாங்கியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. அந்த நிலைமை தான் இன்னைக்கு பீகார்ல காங்கிரஸினுடைய ஒரு பெருத்த அடி தான். பெருத்த அடி. அதுக்கு பிறகு நீங்க அந்த முடிவு அங்க அப்படி ஒரு மெகாபந்தன் கூட்டணியே அங்க ஒரு பெரிய தோல்விக்கு பிறகு இங்க தனிச்சு ஒரு தேர்தலோட சந்திக்காத, வீட்டை விட்டு வெளியில வராத, 30 நாள்ல எப்படி நான் வந்து முதலமைச்சர் ஆகலான்னு கனவு காண்டிட்டு இருக்க ஒரு கட்சி. செல்வப்பிறந்தை அவர்கள் அந்த அறிக்கையை பீகார் எலெக்ஷனுக்கு பிறகுதான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இருந்தே எப்படியாவது எந்த உறவும் கிடையாது, தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லைன்னு பீகார் எலெக்ஷனுக்கு பிறகுதான் அதை அறிவிக்கிறாரு. அதாவது அதுக்கு முன்னாடியே இந்த சலசப்புல இருக்கும் போதே அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வரல. இல்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி விஜயோடு பேசினார் அப்படிங்கிறத அவரே உறுதிப்படுத்தினார். அது எங்க திமுகவிடம் கேட்டுட்டு தான் பேசணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான், அதனால எதுவும் சங்கடமானு கேட்டுட்டு தான் பேசினாங்க. அப்ப என்னன்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த இணைப்பை உண்டு பண்ணுவதற்காக கேரளா வழியிலிருந்து காங்கிரஸ்ல இருந்து சில பேர் முயற்சி பண்றாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில பேர் முயற்சி பண்றாங்க. இவங்க எல்லாமே ஒரு திட்டம் பண்றாங்க. ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயினுடைய இமேஜ் கேரளாவில் முற்றிலுமா உடைஞ்சு போச்சு. அங்கே அதிகமாக வீடியோக்கள் வந்து கேரளாவில் இருந்தவங்க விமர்சனம் பண்ணி வச்சாங்க. ரியல்ல ஹீரோ, ரியல்ல ஜீரோ அப்படின்னு அங்கே கடுமையான விமர்சனம் பண்ணி வீடியோக்கள்லாம் வரதை பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக பண்ணக்கூடிய வேலையாக இருக்குது இது. அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எஸ்ஐஆர் போன்ற பிரச்சனைகள் இருக்குது, வட இந்திய வாக்காளருடைய இது இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது தாண்டி தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை திருப்பி வரணும். அப்படிங்கும்போது இந்த கூட்டணிகள் குழப்பத்தை ஒன்று பண்ணுறதுக்காக திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு 99% திமுக காங்கிரஸ் தாவேக்காங்கிற அந்த இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்து என்ன செய்ய போறாரு விஜய்? சமீப காலம் இன்னொரு செய்தி வந்துட்டு இருக்கு, அதிமுக கூட்டணிக்கு திருப்பி போக போறாரு, பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க போறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னா அது வந்து பொலிட்டிக்கல் சூசைடு, அரசியலுக்கு தற்கொலைக்கு சமமான ஒரு வேலை. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ள தன்னுடைய கொள்கையை இழந்துன்னா கற்பிழந்த மாதிரி, கற்பை இழந்து போன மாதிரியான ஒரு நிலைமையாயிரும். ஒரு தேர்தலையே கூட சந்திக்காத, உலகத்திலே அது ரெக்கார்ட் ஆயிரும். ஒரு தேர்தலை கூட தன் கொள்கையை கட்டி காப்பாற்ற முடியாத ஒரு கட்சியாக தாவேக்கா மாறிடும். ஆனா அப்படி பாக்குறப்ப ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் தான் இவங்க சொல்ற அந்த 15% 20% சொல்லியிருக்காங்க. அப்ப 10ஓட 11 போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் வரும்? உங்களுக்கு ஏன் உங்கள்கிட்ட ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்பாங்க இல்லையா? அப்ப அந்த மாதிரி அவர் முடிவு எடுத்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து. தனிச்சு நின்னாலும் பெருசா வெற்றி வாய்ப்பை பெற முடியாது. எப்படியா இருந்தாலும் அவர் இந்த தேர்தலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷப்பரீட்சை தான். அவங்களோட தொண்டர்கள், தாவேக்கோட தொண்டர்களோட பயணம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது தனித்து போட்டி தான் விரும்புறாங்களா, அல்லது கூட்டணியுடன் இந்த இணைந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க? எல்லாமே விஜயண்ணா பாத்துக்கிறாரு, அவங்க எதுவும் தெரியாது. விஜயண்ணா எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. விஜயண்ணா சொல்றது சரி. ஏதாவது கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டு, சித்தாந்த ரீதியாக ஈர்க்கப்பட்டு, போராட்ட களத்திலிருந்து வந்து நீங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கணக்கில் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சா நீங்க வந்து இதெல்லாம் கேள்வி கேட்பான். அவன் திரைப்படத்தை பார்த்துட்டு தான் வந்தவன். திரைப்படத்தில் ஒரே ஆளை 10 பேர் அடிப்பாருன்றதை நம்பி தான் வந்துருக்கிறான். அரசியல் எல்லா கட்சியும் அவர் அடிச்சு காலி பண்ணிடுவார்ன்ற நம்பிக்கையை தான் வந்துருக்கிறான். அவனுக்கு தேவை எந்த கட்சியில் சேர்ந்தா அவனுக்கு என்ன இருக்குது, விஜயனை பார்த்து ஏதாவது பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்கான் ஒழிய அவனுக்கு பெருசாக அரசியல் சித்தாந்தம் கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. அதைத்தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம். விஜயின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை விஜய் தவறாக வழியை கொண்டு போய் அங்கே போய் ஜாயின் பண்ண போகிறாரு. அது வேற மாதிரியான சிதிப்பார். நடந்த முந்தைய எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டத்தில் கூட திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. எஸ்ஐஆர் கொண்டு வந்து யாருன்னு கூட தெரியாம. அப்ப இதைத்தான் வந்து நம்ம சொல்றோம், இது தவறான வழியில கொண்டு போய் சேர்க்க போறாரு விஜய்ங்கிறது தான். விஜய் எஸ்ஐஆர்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட ஞாபகம் வருது. விஜய் வந்து குறிப்பா எஸ்ஐஆர் படிவத்தை தாவேக்கா தொண்டர்களுக்கு தர மறுக்கிறாங்க.
நிராகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க இதை? என்ன பண்ணாங்கன்னா நேராக எலெக்ஷன் கமிஷனில் போய் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கானுங்க. நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தான், எங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கணும். அந்த ஃபார்ம் வாங்கி பார்த்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வித்தியாசம் தெரியல, நீலாம் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணி அப்புறம் திருப்பி கொடுத்தாங்க. இது உண்மையில் நடந்தது. போய் வந்து ஃபார்மை கொடுத்துருக்காங்க, ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷனருக்கும் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கும் வித்தியாசம் தெரியல, நீ இந்த ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ண போறியா அப்படின்னு திருப்பி கொடுத்தாங்க. இப்போ நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, டவுன்லோட் பண்ணி கொடுக்க வேண்டியதானே, டவுன்லோட் பண்ணி கொடுக்க வேண்டியதானே. அதாவது என்னன்னா, எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் சாயம் பூச வேண்டிய வேலையை எப்படி பாஜக அதிமுக செய்யுமோ அதே வேலையை தான் இவங்க செய்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் சாயம். தேர்தல் ஆணையம் ஏன்னா திமுக கண்ட்ரோல்லையா இருக்கு, உங்களுக்கு ஃபார்ம் கொடுக்காம தடுக்கிறதுக்கு? தேர்தல் ஆணையம் மத்திய அரசின் கண்ட்ரோல் இருக்கு. மத்திய அரசு நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் இருந்தாலும் கூட அவர் பாணியில் அதை சொல்றாரு, அதை யாரை செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அரசியல் சாயம் பூசக்கூடிய சராசரி அரசியல்வாதி தான் விஜய் மாறிட்டு இருக்காருங்கிறதான் தெரியுது. நன்றி.